புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 7/12/2025 அன்று நடைபெற்ற மதுரை கேப்புதூர் கிறிஸ்துவ நலச்சங்கத்தின் மாதாந்திர கூட்ட அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துவதனாலும் கிறிஸ்துவின் சிந்தையை கொண்ட நல்ல சகோதர சகோதரிகளின் ஐக்கியத்தினாலும் மதுரை கேப்புதூர் கிறிஸ்துவ நலச்சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் 7/12/2025 அன்று மாலை 5 மணியளவில் நமது சங்க வளாகத்தில் அனைவரும் இணைந்து ஆவியானவர் பாடல் பாட சகோதரி லாவண்யா அவர்கள் திருப்பாடல் 121 முழுவதையும் இறை வார்த்தையாக வாசிக்க துவக்க ஜெபத்துடன் கூட்டம் இனிதே துவங்கியது. கூட்டத்தின் முதல் நிகழ்வாக நமது பங்கு தந்தை ஜார்ஜ் அவர்களின் தந்தை அடைக்கலராஜ் அவர்களுக்கு மௌன அஞ்சலியும் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபமும் ஏறெடுக்கப்பட்டது. தலைவர் அவர்கள் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் இந்த கூட்டம் சிறப்பாக கிறிஸ்துமஸ் விழா பற்றியும் அதற்கான குழு பணிகள் பற்றியும் பேசுவதற்கே என்று தலைவர் அவர்கள் எடுத்து கூறினார். கிறிஸ்துமஸ் வரவேற்பு முதல் முடிவு உணவு வரை அனைவரையும் பல்வேறு குழுக்களாக பிரித்து அனைவருக்கும் பணிகள் பற்றி எடுத்து கூறப்பட்டது. மேலும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக சகோதரர் வேதமுத்து ஆசிரியர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக பங்கு தந்தை ஜார்ஜ் மற்றும் அருட்சகோதரி மெர்சி மற்றும் சீனியர் அட்வொகேட் பொன்னையா அவர்களும் மேலும் செல்வன் அப்துல் ரஹ்மான் அவர்களும் சீனியர் என்ஜினியர் சகாயராஜ் அவர்களும் கலந்து கொள்வார்கள் எனவும் நிகழ்ச்சி PKC மகாலில் நடத்துவது எனவும் மேலும் பயனாளிகளுக்கு சேலை பாவாடை போர்வை வேஷ்டி சட்டை போர்வை குழந்தைகளுக்கு சுடிதார் என கொடுக்கலாம் என்று தலைவர் அவர்கள் எடுத்து கூறினார். மேலும் முடிந்த அளவு அனைவருக்கும் பணிகள் கொடுக்கப்பட்டுள்ளன, குழுக்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. ஆகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என அனைவரையும் கேட்டுக்கொண்டார். மேலும் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய 6 உறுப்பினர்களும் திருமண நாளை கொண்டாடக்கூடிய 1 உறுப்பினரும் ஒருவர் மற்றவருக்கு கேக் கொடுத்து மகிழ்ந்தார்கள். கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் டீ ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டது. இறுதி ஜெபத்துடன் கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. அதுக்கு முந்தின இதை நம்ம வாசிக்கலை. ஏன்னு கேட்டால் நம்ம போயிட்டு இங்கே வரும்போது மணி 5 மணி ஆயிடுச்சு. அப்போ நோட்டு எதுவுமே கொண்டு வரல, நேரம் அப்படியே இங்கே வந்துட்டேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதில் நம்ம என்ன நடந்துச்சு அதை தான் எழுதியிருக்கிறேன். அதையும் நீ கையெழுத்து போட்டு 2 கையெழுத்து போடணும். அதில் போன கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் சேர்த்து டிசம்பர் மாத கணக்கு போன மாதம் வாசிக்கலை. இருப்பு 1/11/21 16,631. மொத்த சந்தா வரவு 2 மாதங்களுக்கும் 5,200. மொத்த இறப்பு நன்கொடையாக 1,200. வளர்ச்சி நிதி 1,200. மொத்த வரவு 24,231. செலவு மாதாந்திர கூட்டம் ஸ்நாக்ஸ் தேநீர் 2 மாதங்களுக்கும் 1,730. செயற்கூட் கூட்டம் ஸ்நாக்ஸ் தேநீர் 620. திருக்குடும்ப படம் 10 வாங்கியது 200 ரூபா. லூர்தி மேரி மகன் ஆரோக்கிய மேரி மகன் திருமணத்திற்காக பிரேம் போட்டு படம் கொடுத்தது 800 ரூபாய். ஜே அமளி தாயார் அஞ்சலி மாலை 150. உதவித்தொகையாக 5000. பவனி வர மெழுகுதிரி டீ கப் வாங்கியது 250. மொத்த செலவு 8,750. மொத்த வரவு 24,231. மொத்த செலவு 8,750. மீதி 15,531. பிறப்பு விழா இருப்பு 5,191. வரவு ஜார்ஜ் அகஸ்டின் 500. என் ராஜம் 1000. டி சகாயமேரி 500. ஏ அந்தோணியம்மாள் 500. பி ஜெயமேரி 500. எஸ் வேதமுத்து 500. ஏ ஜேம்ஸ் 1000. ஞானசரதேவி 500. ஏ மரியாள் 500. ஜாய்ஸ் ராணி 500. ஜி அமலாமேரி 500. ஜி அல்போன்ஸ் 500. ஏ ஆரோக்கியமேரி 500. ஜே லீலாமேரி 500. ஜே அமளி 1000. ஏ லாவண்யா 500. மரிய ஜோசப் 700. சகாயராணி 500. ஏ பிரிட்டோ 1000. சி மைக்கேல் ராஜ் 500.
ஜே அல்போன்சா 500, ஜே சகாயமேரி 500, எம் லாரன்ஸ் 500, ஆனந்த சேவியர் கிரிப்டோ 500, பி ஜெயக்குடி 500, மரி அடைக்கலம் 500, எஸ் அந்தோணிமுத்து 1000, ஏ மேரி 1000, லூர்து மேரி 1000, சிங்கராயர் 1000, பி ஆரோக்கியசாமி 1000, ஐ அந்தோணிமால் 500, எஃப் அன்னபுஷ்பம் 500, எலிசபெத் டெய்சி 500, ஆரோக்கியதாஸ் 1000, சூசை பிரான்சிஸ் 700, கிறிஸ்டோபர் ஜெயசீலன் 2000, சலேத் செஸ்டின் 500, சூசை மாணிக்கம் 500, சகாய செல்வி 300, ரோசிட்டா சில்வா 500, மரிய இன்னாசிமுத்து 500, தேவசகாயம் 2000, சாலமோன்ராஜ் 1000, சோசப் சகாயராஜா 2000, அருள் பொன்னம்பலம் 1200, சந்தனமேரி 2000, சோபியா 500, லிலி புஷ்பம் 500, ஜி ராணி 500, ஸ்டெல்லா 500, ஆரோக்கிய செல்வி 500, டி அருள்வளன் 500, மரிய சபிதா 500, ஸ்டீவன் 500, சௌரியராஜன் 500, ஸ்லானி சகாயராஜ் 2000, பிரகாஷ் அந்தோணி 2000, சிவகுமார் 3000, மைக்கேல் வினோத் 5000, மேக்ஸ் லாரன்ஸ் 3000, எலிசபெத் பால் 3000, எம் செல்வகுமாரன் 3000, ஜி அந்தோணிராஜ் 5000, ஜே அமலோற்பம் 5000, கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் 5000 மற்றும் சிஎன்எஸ் நண்பர்களுடன் சேர்த்து மொத்த வருமானம் 2,44,041. செலவு பட்டன் ரோஸ் அரை கிலோ 150, வெற்றிலை பாகு சந்தன குங்குமம் தட்டு வாங்கினது 590, சாக்லேட் 3 பாக்கெட்டு 500, பிஸ்கட் 260, வரவேற்பு தேநீர் 2000, திருப்பலி 150, தேநீர் செலவு பாடகர் குழு பயிற்சி பெற பரிசு பொருள் பேக்கிங் பண்ணும்போது வாங்கினது 1125, விஐபி கிஃப்ட் 980, சீல்டு 1750, கிறிஸ்துபுரம் கேக் 2 கிலோ மற்றும் பீஸ் கேக் 250, மொத்தம் 3060, 30 போர்வை 28 துண்டுகள் 10,219, 40 சேலைகள் 10,038, 50 பாவாடைகள் 4,305, ஆட்டோ வாடகை, பத்திரிகை டோக்கன், சீல்டு டிசைன், ஸ்கிரீன் டிசைன் உட்பட 1,800, பாதுகாப்பு போலீஸ் 1000, சேலை பார் சிஸ்டர் மெர்சி 1500, ஃப்ளெக்ஸ் மண்டபம் ஸ்டேஜ் 2000, டெக்கரேஷன் மண்டபம் ஜெயக்குமார் 6200, பிகேசி மண்டபம் கிளீனிங் சார்ஜ் உட்பட 10,250, இரவு டிஃபன் 250 பேருக்கு குஸ்கா, இட்லி, ஊத்தாப்பம், சிக்கன் கிரேவி, பாதாம்பால் உட்பட 32,500, இன்ஃபா ட்ரெஸ் நடன பிள்ளைக்கு 600, சிறுவர்களுக்கு பேண்ட் ஷர்ட் சுடிதார் கெவின் உள்பட 2,600, பயனாளிகள் மற்றும் ஃபாதர் ஜார்ஜ் பேண்ட் ஷர்ட் 1,800, ஆந்திரியா இல்ல சிறுவர்களுக்கு ரெடிமேட் துணிகள் 80 பேர் குழந்தைகளுக்கு ரெடிமேட் துணி வாங்கி கொடுத்துருக்கோம் 34,390, மாத்தூர் எடிசன் டேபிள் சேர் வாங்கி கொடுத்தது 7,500, கேமரா அண்ட் வீடியோ எடிட்டிங் 5,000, நூறுதனை திருத்தலம் கட்டண நிதியாக ஃபாதர் ஜார்ஜ் அவர்கள் கொடுத்தது 1,00,000, செலவு 2,42,267, மொத்த வருமானம் 2,44,041, இருப்பு 1,774. இதில் நம்ம துணிகள்லாம் கொடுத்தது நம்ம தங்கத்தை உறுப்பினர்கள் மட்டும் ஆர் ஜோசப் 35 சட்டை 7,000 மதிப்புள்ள பொருள் கொடுத்துருக்காரு. என் ராஜா பாவாடை 40, கைலி துண்டு
கிலோ 5000 மதிப்பில் கொடுத்துருக்காரு. மரிய ஜெயராணி சேலை 6 2500 மதிப்பு. ஜி அல்போன்ஸ் சேலை 4 1500 மதிப்பு. அருள்பலன் சேலை 7 2000 மதிப்பு. டி சேசடியான் போர்வை 5 1000 மதிப்பு. சாலமோன்ராஜ் போர்வை 20 2800 மதிப்பு. மற்றபடி சிஎன்எஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. நன்றி. வரப்போ மாதாட்ட ஒரு பெயர் வைப்பேன். மாதா வந்து ஒவ்வொருத்தரையாக காட்டுவார். அண்ணனை காட்டுவாங்க, இன்னொருத்தரை காட்டுவாங்க, எல்லாத்தையும் காட்டுவாங்க. கேட்டுனா இல்லைன்னு யாரும் சொல்கிறதே கிடையாது, எல்லாருமே கொடுத்துருவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருன்னா நான் கொஞ்சம் உரை வந்து இன்னைக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எல்லாரும் ஒன்றாக இருப்பார்கள். அது நம்மளுடைய வேத வாக்கு. அதுதான் உண்மையிலேயே நம்ம இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அது வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதுதான் நமக்கு. அடுத்து இப்போ ஒரு பெரிய ஒரு வார்த்தையை நம்ம சங்கத்துக்காண்டி நான் தேர்ந்தெடுத்தேன். வறியோருக்கும் எளியோருக்கும் ஆண்டவர் தருகின்ற மீட்பை அவர்களிடம் கொண்டு சேர்க்கும் கருவிகளாக நாம் செயல்படுவோம். பிறர் கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம ஏழைகளுக்கு வந்து கரெக்டாக கொண்டு போய் நம்ம சேர்க்குற கருவியாக வந்து நம்ம பயன்படணும். ஏன்னா கேட்குறவங்க யாருமே இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா வந்து உண்மையிலே அது வந்து ஒரு ஆச்சரியம் தான். இருக்குது அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அருள் செயல் பல புரிந்துள்ளார். நான் சாதாரண செயல் கிடையாது. இது குறுகிய காலத்தில் ஒரு 4 லட்சம் ரூபா நம்ம பெரட்டி இந்த ஃபங்க்ஷனை நடத்துறது வந்து சாதாரண காரியம் கிடையாது. நாம் நடத்திய நிகழ்ச்சி அதிசயமே. இந்த நிகழ்ச்சிகள் சீரன் சிறப்பாக நடைபெறுவது யார் காரணம் சொல்லணும் போல? ஆண்டவர். எனக்கு வந்து நீங்கள் தான், எனக்கு நீங்கள் தான். ஆமாம், ஆண்டவரும் இருக்காரு. எனக்கு வந்து உண்மையிலே உங்களுடைய அன்பு தான் எனக்கு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு. என் அன்பு சகோதர சகோதரிகள் தான். ஏனென்றால் நிர்வாகக்குழு ஒரு முடிவு இருக்கும், மற்ற பொதுக்குழு நம்ம செய்வோம். அதை கூறிவிட்டு என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன். இதுதான் நடக்குது. ஏன்னா அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. ஏன்னா என் மேல உள்ள நம்பிக்கை, சகாயம் வந்து நல்லது தான் செய்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட நான் விதைச்சிருக்கேன். அதை நான் அறுவடையும் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம்னா நீங்கள் என்ன வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் தான். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கணம் கேட்கும் போதெல்லாம் மனம் தரலாமல் கொடுத்து உதவும் நல் உள்ளம் படைத்து நம்மிடம் இருக்கும் பொழுது நம்மளிடம் ஒற்றுமை இருக்கிறனால யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சங்கம் வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி பக்காவாக ஒரு ஆடிட்டிங் பண்ணி அது நம்மளுக்கு ஒரு நல்ல பொருளாளர் கட்சிக்கார். உண்மையில் அண்ணன் எந்த நேரம் நான் கூப்பிட்டாலும் அண்ணன் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது அவர் தான். எந்த நேரம் கூப்பிட்டாலும் சகாயம். சின்ன பிள்ளை மாதிரி அவர் என்னோட வயசில் மூத்தவர் தான். ஆனால் நான் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி அந்த கணக்கு வழக்கில் கொடுத்து நான் நேரத்தில் கேட்டேன், என்ன மக்கள் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு ஒன்று நோட்டை தூக்கிட்டு வந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன ஒரு பாசம் ஒரு பொருளாதார வச்சிருக்காரு. வீட்டுக்கு அப்படி கூப்பிட்டு ஓயாம அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஆமா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம இந்திய வச்சு செய்வோம். சும்மா ஒரு 75 உறுப்பினர் நம்ம செய்வோம். சாப்பாடு நம்மளுக்கு மட்டும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு வேலை வர அதிகமாக இருந்துச்சு. வேலை அதிகமாக இருந்ததுனால நமக்கு இடம் பத்தாது. இன்னைக்கு பாட்டுங்க நமக்கு இனிமேல் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கம்பெனி நிறைஞ்சிருக்கு. பாருங்க, எல்லா உறுப்பினரும் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கம்பெனி வந்து நிறைஞ்சிருக்கு. இது வந்து ஆண்டோடைய சித்தனை புத்தாண்டு கூட்டமாக இருக்கிறதுனால எல்லாருமே யாருமே ஆப்ஷன் ஆகக்கூட இருக்கு. எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது 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 அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அதெல்லாம் கிடையாதுக்கா. ஆமாம், விளையாட்டு சொல்கிறாங்க. அது அண்ணே அண்ணே மைக்கேல்ண்ணே இந்த உள்ள போய் நம்ம இடம் இல்லாமல் தவிச்ச போது தனிசிலாசனை வந்து உண்மையிலே ஆண்டவர் சித்தம். நான் கோயிலில் பார்க்குறப்ப உட்காந்துருந்தேன்.
நான் எதாச்சும் கேட்டேன், அண்ணே மண்டபம் 1,000 கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏய் நமக்கு இல்லாததா எடுத்துக்க அப்படின்னாரு. சரிண்ணே வாடகைண்ணே அப்படின்னு. வாடகை ஒரு 5,000 கொடுக்க போகுது அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்னு. கொஞ்ச நிமிஷத்தில் அந்த 5,000 நானே கொடுத்துறேன் அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு சேலை ஒரு துண்டு ஒரு கையில் ஒரு துண்டு இது மாதிரி சுருக்கமாக கொடுக்கணும் தான் நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் ஒரு சேலை ஒரு பாவாடை ஒரு துண்டு ஒரு போர்வை இது கொடுத்தா தான் ஒரு நிறைவாக இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுடைய மதிப்பு வந்து 1000 ரூபா வருது. அதை வந்து உண்மையில் நான் யோசனை பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் ஒருத்தர் குடியிருந்தப்போ அவர் வீடு காலி பண்ணி போயிட்டார். அவர் காலி பண்ணி போகிறப்ப இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் மனக்கசப்பாகி போச்சு அவருக்கு எனக்கு. அப்போ அவர் வந்து ஒரு சட்டை வந்து ஒரு 200 வாங்கி தருவார் குறைந்த ரேட்டுக்கு. நல்லா 400 ரூபா 500 சட்டை போனோடனே சொல்லுவார், உங்களுக்கு எந்த சட்டை வேணுமோ செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. நாங்கள் 500 600 சட்டை தான் செலெக்ஷன் பண்ணுவோம். ஆனால் ஒரு சட்டைக்கு 200 தான் சார்ஜ் பண்ணுவோம். அது மாதிரி போட்டுருந்தேன். அப்போ இந்த வருஷம் நான் கேட்டேன், இந்த வருஷம் நான் ஆட்டோ கேட்க அப்படின்னு. பூசம் முடிஞ்சு வெளியில் வரேன் ஜோசப்புனே. உண்மையிலே பூசத்தை முடிஞ்சு நான் வெளியில் வரேன் ஜோசப்புனே. எனக்கு தெரிஞ்ச சட்டை தைக்கிற ஒருத்தர் இருக்காரு, உனக்கு எத்தனை சட்டை வேணும் அப்படின்னாரு. அதிசயமா இல்லையா? ஆண்டவருடைய அதிசயமா இல்லையா? சட்டை நான் எங்கே வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ணனா என்னை வெளியே கூப்பிட்டு உனக்கு எத்தனை சட்டை வேணும்? 35 சட்டை என்ன 35 சட்டையும் வாங்கி கொடுத்துரு. இதுதான் வந்து ஆண்டவருடைய சுத்தம். இது அடுத்து இந்த பாவடையெல்லாம் நான் ஏன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா, தூய்மை பணியாளருக்கு நம்ம வாங்கி கொடுத்த பாருங்க. பாவடை நான் வாங்கி கொடுத்தேன், ஏதாச்சும் தான் வாங்கி கொடுத்தேன் பாவடை. ஆனால் நான் வாக்கிங் போகிறப்பலாம் இந்த சைடு நான் வாக்கிங் போகிறப்பலாம் அந்த தூய்மை பணியாளர் எனக்கு கையெழுத்து போடுவாங்க. இன்னமும் கும்பிடுவாங்க. அவர் 2 வயசான 2 அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி பாவடையை நீ கொடுத்து தான் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னா. இத்தனை வருஷத்தில் பாவடையை நீ எனக்கு கண்ணீரை வந்துருச்சு. எனக்கு பாவடை நீ தான் கட்டின. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு கிழிஞ்ச கையிலேயே கட்டிக்குவோம், இல்லாத துணி ஏதாச்சும் துணியை கட்டிக்கிட்டு நாங்கள் சேலையை கட்டிட்டு தான் போவோம். ஆனால் நீ கொடுத்த பாவடையை கட்டிக்கிட்டு நான் வந்து 2 விசேஷத்துக்கு போனேன் அப்படின்னா. எனக்கு அன்னையிடம் தான் தெரிஞ்சு வெறும் சேலையை மட்டும் கொடுத்து அது வந்து பிரயோஜனமே கிடையாது. அது ஒரு பாவடையும் சேர்த்து கொடுத்தா தான் அது ஒரு நிறைவாக இருக்குன்னு சொல்லி, அதனால தான் நான் பாவடை வாங்கி கொடுக்குன்னு சொல்கிறதுனால தான். ஆனால் நான் உணர்ந்தேன், நான் கொடுத்தனால அதை நான் உணர்ந்தேன், மக்கள்கிட்ட வந்து நான் உணர்ந்தேன். இல்லை அதுக்குமே சட்டை அம்மே ஒரு சோசம் பண்ணி கொடுத்தாங்க. போர்வை வேணுமே ஆட்டை கேட்போம், போர்வை 120 போர்வை வேணும் ஆட்டை கேட்போம்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாலராஜ் மனோவர் சாவமண்ணே சேசரி அண்ணே ஜெயசீலண்ணே நாங்கள் இருக்கோம், நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லி எல்லாருமே வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம். அடுத்த ராஜாக்காட்டை கேட்டேன். ஏன்னா ராஜாக்காட்டை கேட்கறதுக்கு ஒரு பயம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. அதனால நான் அந்த கடை பேசுகிறேன். அப்புறம் நான் மனம் விட்டு பேசினேன். அந்த கடை அதோட சூழ்நிலையில் வந்து நான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுக்கா அப்படின்னு சொன்னேன். சொல்லி மனம் விட்டு பேசணுன்னா அந்த அக்கா எனக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. ஏற்கனவே அந்த 1000 ரூபாய் கட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் பேசின பிறகு ஒரு 5000 ரூபாய்க்கு பாவடை கைலி எல்லாமே எனக்கு வந்து அதான் மன்னிக்கிற மனம் உண்டு அக்காவுக்கு. அந்நிலை எனக்கு வந்து அவங்க செஞ்சது வந்து ரொம்பவும் பெருமையாக இருந்தது. அதே மாதிரி துணிமணி சேலை வெண்மணி வந்துச்சு. உடனே எல்லாருமே அந்த எய்த்தாப்பில் கோயில் வச்சுக்காப்புல அவர் நான் 20 சேலை நான் வாங்கி தரேன் அப்படின்னு. நமக்கு தேவை 60 சேலை. ஆமாம், அவர் வருஷம் 20 சேலை வாங்கி தருவார். அந்த எய்த்தாப்பில் உள்ளவர் வந்து வருஷம் 20 சேலை வாங்கி தருவார். அப்புறம் அல்போன்ஸ் அல்போன்ஸ் ஆள் வல்லார். அடுத்து மரியேஜேரி அணியக்கா அருள்வரன். அப்புறம் அந்தோனி மரியாதைக்காலாம் கொஞ்சம் துணிமணியும் கொடுத்தாங்க, சட்டைகளும் கொடுத்தாங்க அவங்களும். அப்புறம் துண்டுக்கு என்னடா செய்யணும்னு பார்த்தேன். சகாயத்தை பொறுமையே சகாயத்தோட அவன் பொறுப்பாக உன்னை வந்து சிறப்படைப்பாக கூப்பிடுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னாரு. எங்களுக்கு டூர் போனவங்களாம் எங்களுக்கு நல்லா செஞ்சுருக்கீங்க, அதனால் உன்னை வந்து மக்கள் எல்லாருமே அவனை வந்து சிறப்படைப்பாக கூப்பிடுச்சுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கூப்பிட்டேன்னா சரின்னு மாறின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் சொன்னேன், சரி நீ என்ன செய்கிறேன்னு கேட்டேன். ஏன்னா ஏற்கனவே அந்த தூய்மை பணியாளருக்கு செய்கிறப்ப 200 துண்டு வாங்கி கொடுத்தாங்க. தூய்மை பணியாளருக்கு வந்து துண்டு 200 துண்டு வாங்கி கொடுத்தாங்க.
இதுக்கும் கேட்டாப்புல என்ன வாங்கி தரேன்னு கேட்டாப்புல. நீ எப்போவும் வாங்கி கொடுக்க துண்டே வாங்கி கொடு அப்படின்னு 150 துண்டு அவர் ஒரு ஆளே நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு. அடுத்து பொன்னையண்ணே வக்கீல் லாயர் வந்திருக்காங்கல்ல, நான் வந்து ரெண்டே சொன்னேன். ஆனால் அவரை கூப்பிட்டோன்னே அவருக்கு வந்து தயங்கினார். எனக்கு பிறகு வீடு கட்டியிருக்காரு, அவர்கிட்ட நம்ம எதுவும் கேட்க முடியாதுன்னு தயங்கினேன். நான் எனக்கு பிரிண்டிங் அடிக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் பழக்கம் அது. அப்போ சார் ஃபோன் பண்ணேன். நான் யோசனை பண்ணி ஒரு 2 மணி நேரத்தில் சொல்கிறேன்னாரு. அப்புறம் யோசனை பண்ணி நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் எதுவும் செய்யணுமான்னு கேட்டார். அவரே கேட்டார் நான் எதுவும் செய்யணுமான்னு. கைது ஒரு 40 கைது வேணும்னே அப்படின்னு நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவர் 40 கைது வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா இப்படி தான் நம்ம வந்து பொருட்கள் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம அப்புறம் கோயிலுக்கு படம் கொடுக்கும் திடீர்னு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆரிஷா மேலே மூலம் தான் வந்துச்சு. எனக்கு ஆரிஷா மேலே என்ன சொன்னார், இந்த விட இந்த கிறிஸ்மஸ் நிப்பாட்டிட்டு அந்த காசை சேர்த்து கோயிலுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் வருஷம் வருஷம் செஞ்சுட்டோம், அது ஏழைகளுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால அப்போ எனக்கு மனசு தோணுச்சு, ஆமாம் நம்ம என்னென்னமோ விசேஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம், கோயிலுக்கும் நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். சரி வர மிச்சப்படுத்த நம்ம கொடுப்போம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் ஒவ்வொருத்தர பேசினேன். கோயிலில் காலைல கோயிலுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு கிறிஸ்தவப்பட்ட தான் பேசினேன். கிறிஸ்தவப்பட்ட பேசினேன். கிறிஸ்தவ உண்மையில ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தாரு. அவர் பெரிய அமௌண்ட்டை கொடுத்தாப்புல, அவர் நண்பர்கள்ட்டையும் வாங்கி கொடுத்தாப்புல. வெளிநாட்டில் இருந்தாலும் பணம் வந்துச்சு நம்ம நிகழ்ச்சிக்கு. ஒரு 2 வெளிநாட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த வெளிநாட்டிலேருந்து அவங்க நம்மளுக்கு பணம் அனுப்புனாங்க. அப்புறம் ராஜாட்ட பேசினேன். ராஜா 2000 ரூபா எழுதியிருந்தாப்புல. ஆனால் அப்புறம் நான் பேசவும் அவர் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தாப்புல ராஜாவும். அதே மாதிரி இந்த பணம் கொடுக்குறதுக்கு வந்து நான் முடிவு பண்ணினேன். ஆனால் இது வந்து நிர்வாக குழுவில் நான் சொல்லி தான் இதை செய்யணும் அப்படின்ட்டு நிர்வாக குழுவுடைய ஒப்பீனியன் நான் கேட்டேன். அவங்க தயங்கினாங்க. ஆரிசாமினா எப்படியா முடியும்னாரு, அந்த மித்திரனா இது எப்படியா முடியும் அப்படின்னாரு. நான் நிர்ணயிச்சேன் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், குறைஞ்சது 1 லட்சம் கொடுக்கணும். நான் ஒரு ஜாடியை நிரப்பணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஜாடியை நிரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஆனால் செலவுகள் வந்து அதிகமாக போயிட்டே இருந்துச்சு. கிறிஸ்டோபர் மிஸ்டாப்பில் அப்புறம் நிறைய பேர் வச்சுருக்கேன். அந்த அவர்கள் வந்து அந்த அதிகமான அமௌண்ட் கொடுத்தவங்கள நான் சிறப்பிக்கணும். உண்மையிலே எனக்கு கை கொடுத்தது அவங்க தான். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அவர் பொன்னாடை பற்றி அவங்கள வந்து நம்ம கௌரவிப்போம். அப்போ அவங்களுக்கு தெரியும் யார் யார் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது அந்தோனிராஜ், மைக்கேல் வினோலின், அந்தோனிராஜ், ஜோசப் சகாயராஜ், அமலோர் போகும். உண்மையிலே அமலோர் போக மாட்டால் வாங்கினதெல்லாம் ஒரு அதிசயம். சேஸ் அடியார் நான் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இதுக்கு வேறு கொடுக்குறோமே என்னன்னு முன்னும் உங்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டுருங்க. சேஸ் அடியான்னு சேஸ் படியல, நீ அமலோபத்தில் கேட்க வந்தானே அப்படின்னாரு. உண்மையில பாருங்க, நீ அமலோபத்தில் கேட்க வந்தானே அப்படின்னாரு. என்னன்னே சொல்கிறீங்க அப்படின்னு. அமலோப்ப மாட்ட கேளு, அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. அந்த அம்மாங்க ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இப்போ திரும்பி ஃபோன் பண்ணி அந்த அம்மாட்ட அவங்களாம் பேசுனேன். தம்பி இப்போ தான் நான் எல்லாத்துக்கும் செஞ்சேன், நீ முதலே சொல்லியிருந்தாலும் அந்த பெரிய அம்மாட்ட கூட நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னாங்க. நம்ம உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுமான்னு அவங்களும் ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுத்தாங்க. உண்மையில் ஒவ்வொருத்தருடைய தூண்டுதல்னால தான் ஒவ்வொருமே நடக்குது. இது என்னால் நடந்ததுன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஆண்டவருடைய கருணையினாலும் ஒவ்வொரு உறுப்பினருடைய தூண்டுதலால தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறது. அது சிஎன்எஸ் நண்பர்கள், நான் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி யாரும் பேசக்கூட இல்லை. நான் வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டேன். தெரியும் உங்களுக்கு 200 பேருக்கு நான் செய்கிறோம். அவங்களுக்கு வந்து நீங்கள் துணிமணியும் பணம் கொடுங்கன்னு சொன்னேன். சிஎன்எஸ் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் போட்டுவிட்டேன். ஆனால் ஒவ்வொரு நண்பரும் என் ஜிபேக்கு நான் பணம் வரும் யாரும் அனுப்புனாங்க நண்பர்கள், சிஎன்எஸ் நண்பர்கள். பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. வந்துகிட்டே இருக்கும், டெய்லி ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து கரெக்டாக கணக்கு கொடுத்துட்டோம். நான் முதல் வந்து ஒரு 120 பேர் தான் செய்யணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். 75 பேர், அப்புறம் அந்த 120 பேர் ஆகுறேன். ஆனால் டொனேஷன் அதிகமாக வாங்கிட்ட ஒரு ஆசையில் 200 பேர்னு போட்டேன். அப்போ தான் 200 பேர்னு போட்டால் கொஞ்சம் காசு எல்லாம் கூட கொடுப்பாங்க அப்படின்னு போட்டேன். ஆண்டவர் என்னுடைய சொல்ல வந்து பொய்யாக்கிடக்கூடாது அப்படின்னு நினச்சி, உண்மையிலே ஆண்டவர் வந்து நான் 200 பேருக்கு சொன்னது பொய்யாக்கிடக்கூடாது அப்படின்ட்டு நான் இந்த துணி ஆர்டர் இங்கே பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபோன் வருது, செல்வராஜ் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு.
அன்றைய முகாமில் இருந்து. ஆனால் இந்த வருஷம் யாருமே முகாமுக்கு வந்து உதவி பண்ணலை, பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கணும் அப்படின்னாரு. மாதாட்ட வேணும் இன்னொரு ஆண்டவர் இல்லைன்னு அவர் எப்போதுமே அவர்கிட்ட வந்து நிறைஞ்சிருக்கும். இந்த வருஷம் யாருமே செய்யலை அப்படின்னாரு. உடனே எனக்கு மாதாட்ட வேணும், இது எப்படியாச்சும் ஆண்டவர் இதை நான் நிறைவேற்றி கொடுக்கணும் அவருக்கு சொல்லி நான் நிறைவேற்றினேன். அன்றைக்கி சாயந்தரமே பிரகாஷ் சந்தோனி அவர் சேகர் ஸ்டோர் வச்சுருக்காங்க, அவர் மூலியமாக ஒரு அம்மா நான் ஒரு ஏழைகளுக்கு ஒரு 25,000 நான் செய்யணும், அது யாருக்கு செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அப்போ நான் அண்ணன்ட்ட சொன்னேன், இது மாதிரி ஏழை பிள்ளைகளுக்கு துணிமணி கேட்குறாங்கண்ணே அப்படின்னா. அப்புறம் தானே சொன்னாங்க ஒரு 10,000 அவங்க சாப்பாடுக்கு கொடுக்கணும். நான் சொன்னேன் 20,000 சாப்பாடுக்கே கொடுக்கணும்னாங்க. நான் சொன்னேன் ஒரு 10,000 சாப்பாடு போதுங்கண்ணே, மிச்சம் 15,000 இருக்குது, ஒரு துணிமணி கொடுப்பேன், மேற்கொண்டு காசப்பட்டு கூட துணிமணியை கொடுப்போம்னு. அப்புறம் அந்த அம்மா 25,000 கொடுக்குறேன்றவங்க 32,500 கொடுத்தாங்க. அது எப்படி வரும் பாருங்க, அதுமாரி ஆண்டோடைய சித்தம் இது. அந்த 32,000 வந்துச்சு. துணிமணிக்கு விசாரித்து பார்த்தேன், அது 80,000 வந்துச்சு. துணிமணிக்கு விசாரிச்சுக்கிறப்ப 80,000 வந்துச்சு. அப்புறம் நம்ம நண்பர்கிட்ட ஓடினேன், பேசிக்கிட்ட ஓடினேன், ஸ்டீவன்ட்டு, அண்ணே இது மாதிரி வந்திருக்கேனே செய்யணுங்க, நான் வாங்கி தரேன், மொத்த வியாபாரி இருக்காங்க, அவங்ககிட்ட இந்த துணிகள் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அவருமே 800 1000 1200 உள்ள துணிகள், அவ்வளோமே சுடிதார் ஃபுல்லாகவே 800 குறைஞ்சது 600, அவ்வளோ துணியும் வாங்கி கொடுத்தாரு. ஒரு 38 துணி பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தாரு. அவன் எவ்வளோ நம்ம ரேட்டு போட்டாங்க, ஒரு துணிக்கு 300 அந்த கடைக்காரங்க வந்து வெறும் 300 தான் போட்டாங்க ஒரு துணிக்கு. சுடிதார் அருமையான சுடிதார், அவ்வளோமே பிள்ளைகளே கெடுச்சு, அவ்வளோ அழகான துணிமணியை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஆண்டவர் எங்கெங்கேருந்து செயல்படுறாரு. அப்புறம் மாருதின்னு சொல்லி ஒரு ஆம்பளை பிள்ளைகள் எடுத்துருக்காண்டி மாருதின்னு சொல்லி ஒரு ரெடிமேட் கடை கூட்டிகிட்டு போனார் ரேஷனு. அங்கே போய் வாங்கினேன். அப்போ நான் என்னுடைய விஷயம் கடை கொடுத்து சரிம்மா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த மார்வாடிய மாதிரி அவங்க நாங்கள் நிறையா பேர் செய்கிறோம்னே அப்படின்னாங்க. துணிமெல்லாம் எடுத்து உங்களுக்கு என்ன துணிமணி வேணுமோ நீங்கள் எடுங்க அப்படின்னாரு. எடுத்தேன். 600 700 பேண்ட் செட், அவ்வளோமே பிள்ளைகளுக்கு கூட பேண்ட் செட் எடுத்தேன். எடுத்து வச்சுட்டு சொன்னேன். ஒரு 35 நாள் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 32,000 33,000 வந்துச்சு. வெறும் 13,000 வாங்கினாங்க. இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு இடத்துல போய் கேட்டோம்னா அது எப்படி நடக்குது, எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப அதிசயங்களாக தான் இருக்குது அவ்வளோமே. அப்புறம் இது முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சோன்னா எடிஷன், ஆனால் நான் புதுசாக ஒரு முகாம் ஆரம்பிச்சிருக்கேனே, அந்த மனநல சின்ன பிள்ளையிலேருந்து மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளை இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முகாம் ஆரம்பிச்சிருக்கேன். கீழே உட்காந்து அந்த பிள்ளைகளால் சாப்பிட முடியல, அதுக்கு ஒரு டேபிள் சேர் வாங்கி கொடுக்குறேன், அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னாரு. கிறிஸ்மஸ் நேரத்தில் உதவி கேட்குறது எல்லாமே ஜெயஜனன்னு. சரி எவ்வளோனே வேணும் அப்படின்னு, ஒரு 9,000 செலவாகும் அப்படின்னாரு. சரி கேட்டுட்டாரு, நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது, இந்த நேரத்தில் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு அதுக்கும் 9,000 தரேன்னு ஒத்துக்கிட்டேன். பணத்துக்கு எங்கே போக பார்த்தேன். என் மைண்ட ஒரு சிட்டியை போட்டேன், 2 மைண்டையும் போட்டேன். என் சம்மந்திகிட்ட 2 சம்மந்திகிட்ட போட்டேன், சம்மந்திகிட்டையும் போட்டேன், அப்புறம் சம்மந்தியோட தம்பிகிட்டையும் போட்டேன். அப்புறம் அதுக்கு என் மைண்டோட ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கேட்டேன். ஒரு 12,000-13,000 வசூலாயிருச்சு. உடனே அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்படி தான் நம்மளுக்கு வந்து பணங்கள் வளர்த்து வருது. நம்ம வந்து எல்லாருமே சிலர் வந்து கேட்குறாங்க, நீ சிஎன்எஸ் நம்பர் போய் சொல்லிட்டு நீ உன் காசு தூக்கி செலவு பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் நான் கொடுத்தது 2,000 தான் கொடுத்துருக்கேன், நான் வந்து கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் இந்த சந்தேகங்கள் இருக்குது, நீ சம்பாதிக்கிறேன் நீ செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிலருக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் இருக்குது. அதை நான் நிவர்த்தி போகிறோம். இது வந்து இப்போ இந்த பேசிக்கிறது வந்து அடுத்து என்னுடைய வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போனாங்க, வீட்டுக்காரர் எப்படி செலவு பண்ணுறாரு, எப்படி பண்ணிட்டு இருக்காரு வச்சுருக்காருன்னு சொல்லி அது அப்படி போயிடும். ஏன்னா அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த பணம் எப்படி இந்த வருது எப்படின்னு சொன்னால்தான் நான் அடுத்து என்னுடைய குடும்பத்தை நான் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். என் வீட்டில் கேட்க என்னங்க எப்படி செய்யுங்க, நீங்கள் இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கொடுக்குறாங்கப்பா. வேணா வந்து ரிஜிஸ்டரை பாரு, லிஸ்ட்டை பாரு அப்படின்னு சொல்லுவேன். என் பிள்ளைகளுக்கு தெரியும், எல்லாம் சோவியாவுக்கு தெரியும் எல்லாமே பணம் எப்படி வருதுன்னு. அதுதான் எழுதி வைக்கிறோம், எல்லாமே கணக்கு எழுதி வைக்கிறாங்க. உண்மையில் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் வருது. உண்மையில் சோவியா வந்து அது இல்லைன்னா நான் அவ்வளோ செயல்பாடு செய்யவே முடியாது. இந்த முத்தம் கொடுத்த புண்ணியம் யார் தெரியுமா? அது செல்லா கதை.
அது வந்து வேலை சேர்த்து விட்டது ஸ்டெல்லாக தான். உண்மையில வந்து பெருமையெல்லாம் உனக்கு தாங்க சேரும். ஆமாம். அப்புறம் சாப்பாடுக்கு என்னடா பண்ணுவோம், சேவிகிட்ட சொன்னேன். சேவி குறைஞ்ச ரேட்டுக்கு செஞ்சு தரேன்னு ஒத்துக்கிட்டாப்பு. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த அவர் மகனுக்கு வந்து நிச்சயதார்த்தமாகி போச்சு. மகனுக்கு 14ஆம் தேதி. ஆனால் நான் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி இன்னொருத்தனை நியமிச்சோன்னா அவர் சரின்னு சொல்லிட்டாரு. சேவி என்ன ரேட்டுக்கு செஞ்சு தரேன், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம ஃபங்க்ஷன் நடக்க ஒரு வாரத்துக்கு முன்னால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் சரியான ஐடியா வரும். உடனே எந்திரிச்சு வேலை பார்க்க முடியாது. அப்போ அன்னிட்டு சொன்னேன், என்னண்ணே அவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாருன்னு. அப்புறம் தான் ஆண்டுட்டு வேணும் நமக்கும் ஒரு ஆள் கிடைப்பார் அப்படின்னு அப்பயே கை கொடுத்தாரு பிரகாசம் தோனி. அவர் அந்த அங்கே உட்காந்துருக்காரு. நம்ம சமையல்காரர் இருக்கா, அவளை கூப்பிட்டு செய்வோம் அப்படின்னாரு. உடனே அவளை கூப்பிட்டு பேசுகிறப்ப ஒரு வார்த்தை பேசலை. சேவிட்டு நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதையே அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. சரி செய்யுங்க, என்னால் செய்யுங்க. அவன் பார்த்தா சும்மா நம்ம இட்லி இடியாப்பம் இது மாதிரி தான் குழம்பு போட்டோம். ஆக என்னன்னா ஆனியன் தோசை, இட்லி, அதுக்கு சட்னி, சாம்பார். விஜய் சாப்பாடு நல்லா இருந்துச்சா? உண்மையில நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே 300 பேர்த்துக்கு அந்த எய்த்தாப்பில் போட்டு அடிக்காது. அடிக்கும் அந்த கவர்மெண்ட் சொல்லிடுவார். சாப்பாடு வந்து 300 பேர் சாப்பிட்ருக்கான். 300 பேர் சாப்பிட்றது மிச்சம் இருந்துச்சு. உண்மையில இது ஆண்டவனுடைய அதிசயம், இதோடைய ஆண்டவனுடைய அதிசயம். சரி, இதுக்கு தட்டு வேணுமே, பாக்கு தட்டு வேணுமே, தண்ணி பாட்டில் வேணுமே, இதுக்கு ஒரு அமௌண்ட் போடுறமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கப்ப கிளின்டனுக்கு கேட்டேன். கிளின்டன் நம்ம சங்கத்தில் இல்லை, வீட்டில் இருக்காப்புல. டில்டன் அவர் பேர். கேட்டேன், இது மாதிரி தண்ணி பாட்டில் வேணுமே அப்படின்னு. போனோட நரிக்குற மக்களுக்கு வந்து கலர் பாட்டில் கொடுத்தாப்புல, கலர் கம்மியாக வச்சுருந்தாப்புல. நீ கலர் கொடுத்தா இருந்தாலும் அவங்க தண்ணி பாட்டில் கொடு அப்படின்னு. எவ்வளோனே வேணும் அப்படின்னா ஒன்றுமே சொல்லுது. எவ்வளோ ஒரு 300 பாட்டில் வேணும்னா ஒரு 320 பாட்டில் அவரே கொண்டு வந்து சாப்பாடு தட்டு வேணுமே, அதுக்கு செலவாகுமே அப்படின்ட்டு கிலோமீட்டரை கூப்பிட்டு இது மாதிரி சாப்பாத்தில் வாங்கி கொடுறா அப்படின்னு. அவன் என்ன அந்த தனி எல்லாம் உட்காந்துருக்கேன். அவன் பேசுகிறான், தட்டவும் முடியல, பேசவும் முடியல, எல்லாம் அன்னையை கேட்டுட்டாரே அப்படின்ட்டு அவன் ஒரு 300 தட்டு பாக்கு மாட்டு தட்டு வாங்கி கொடுத்தாரு. எல்லாருமே நான் கேட்ட உடனே எனக்கு கொடுக்கறதுக்கு வந்து மனம் வந்து கொடுக்காங்க பாருங்க. இந்த ஆண்டோடைய செயல் தான் அதுதான். உங்களுடைய அன்பு இருக்கிற முடிய நான் எதையுமே என்னால் சாதிக்க முடியும். அதனால் என்னுடைய இந்த பணங்கள் ஃபுல்லாகவே கணக்கு வந்து கரெக்டாக அன்னைகிட்ட கொடுத்துருக்கேன். யார் யார் எவ்வளோ கொடுத்தா என்னென்ன செலவு பண்ணி அன்னை ஒரு பக்கம் செலவு பண்ணாலும் நான் ஒரு பக்கம் செலவு பண்ணுவேன். ஆனால் எல்லா செலவையும் ஒன்று சேர்த்து அன்னை வந்து கணக்கு சேர்த்து இங்கே கரெக்டாக வாசித்து முடிச்சிடுவார். கணக்கு கேட்டிங்கிற எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா அப்படியே நம்ம செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம குழுக்களுக்கு நன்றி சொல்லணும்ல. நிகழ்ச்சி தொகுப்பாளர் வேலமுத்தண்ணே எல்லாருமே கேட்டாங்க, யார் அவர் திருக்குறள் இப்படி போட்டு வளைச்சி பேசுகிறாரு இல்லை மற்றவங்களாம் கேட்டாங்க. உண்மையில ஒரு இதுனா கவர்மெண்ட் நிகழ்ச்சி மேலே நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நிகழ்ச்சி கூட தோற்று போகும். அந்தளவுக்கு அருமையாக வந்து அண்ணன் தொகுத்து வளர்ந்தார். அதனால் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. தேநீர் வழங்குதல் லீலாமரி அக்கா ஸ்டெல்லா சகாயஸ்ரீயை போட்டிருந்தோம். ஆனால் லீலாக்காவும் ஸ்டெல்லாக்காவும் அருமையாக கோலம் போட்டாங்க. உண்மையிலேயே குறைந்த நேரத்தில் அவங்களுக்கு கைத்தறி கொடுங்க. அவங்க வந்து அழகாக ஒரு கோலம் போட்டு அருமையாக பண்ணாங்க. அது அனுமதி சீட்டு அதே மாதிரி பிரிட்டோனே ஞானசேஞ்சி சிங்கராயர் அருமையாக பண்ணாங்க. கரெக்டாக யாருமே உள்ள விடலை, அழகாக அவங்க பண்ணி கொடுத்தவங்க. வரவேற்பு குழுவில் சலித், சசின், ராஜம், ஷைசி அவங்க 3 பேர் போட்டிருந்தோம். அவங்களும் சிறப்பாக பணியாற்றினாங்க. அப்போ சிறப்பாளர் கூப்பிட்றது அந்தரிமுத்து, அந்தன்ராஜ், கிறிஸ்டோபர் அவங்க மாதிரி கரெக்டாக செஞ்சாங்க. எல்லாத்தையுமே போட்டு வந்து உட்கார வச்சு கிறிஸ்டோபர்லாம் 2-3 தடவை அலைஞ்சு அப்படி சாமியார் கூட்டிகிட்டு வர்றது. ஏன்னா ஆமாம் போய் கூட்டிகிட்டு வர ஆமாம் இறை வார்த்தையை வாசிக்கிறது ஜெயக்கொடி அருமையாக வாசித்தாங்க. ஆமாம் திக்கு திணறாமல் அருமையாக வாசித்து முடித்தாங்க. ஆமாம் பொன்னாடை எடுத்து கொடுத்தது வந்து பொன்னாடை பொருட்கள் எடுத்து கொடுத்தது ஆரோக்கியதாஸ், சேஷரியான், சௌரிராஜன், சோபியா
அதே மாதிரி நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற பிள்ளைகளும் இணைந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க, நல்லபடியாக பண்ணாங்க. அது பொன்னாடி அணிவித்தல். அதே மாதிரி சிறப்பு அழைப்பாளர் வந்து உண்மையிலே பங்கு தந்தையை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் நான் கேட்டேன், ஃபாதர் நீங்கள் வரணும் அப்படின்னு. என்னை ஒரு 2 மணி நேரத்தை என்னை விட்டுறணும், அதுக்கு முன்னாடி என்னை வச்சுக்கக்கூடாது அப்படின்னாரு. சரின்னு ஒத்துக்கு வந்தேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து வடக்கு மட்ட அளவில் இங்கே கோயில் நடந்துச்சு. உண்மையிலே அவருக்கு என்ன பண்ணணும் ஒன்றுமே புரியல. ஆனால் கூட்டம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி தான் வேகமாக வந்தார். ஆனால் அங்கே கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதனால் அவர் போயிட்டு திரும்பி வந்து அருமையான ஒரு சொற்பொழிவாக்கி அழகாக பண்ணார். உண்மையிலே நம்மளை பாராட்டினது யார் தெரியுமா? தாஸ் கண்ணடி தான். உங்களுடைய சங்கம் வந்து மதுரை ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமைப்பட்டார். அதுக்கு அடுத்து நம்ம பங்குச்சாமியார் தான் இன்றைக்கி வந்து நல்லா பாராட்டுவார், நல்லா பேசிகிட்டு போனாங்க. மெர்சியை காலையில் நாங்கள் ஃப்ரெண்டு அவ்வளோ, நான் மரியா, அவர் மைக்கேல் ஒய்ஃபு, அடைக்கிற மரியா எல்லாம் சேர்ந்து அதில் ஆர்டி அடிச்சுட்டு தான் போவோம் எல்லாருமே. அப்போ சொல்லிச்சு, ஏன்னா எத்தனையோ ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டீங்க, என்னை ஏதாச்சும் ஒரு நீ கூப்பிட்டீங்களா அப்படின்னு. உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு, நாங்கள் மீட்டிங் வைக்கிறோம், நீ வந்து அதில் கிறிஸ்து பிறப்பு செய்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். உண்மையில் அந்த பிள்ளை உடம்பு சரியில்லாமையும் 2 நாள் உட்காந்து வெளியே இருக்காது, உட்காந்து நைட் உட்காந்து. ஏன்னா ஸ்கூலில் இருக்கிறனால அதுக்கு டைமே கிடைக்காது. 2 நாள் உட்காந்து அழகாக அந்த பிள்ளையும் அழகாக எழுதி கொண்டாந்துருக்கு. அதே மாதிரி சகாயராஜாவும் சூப்பராக அவனும் நல்லா பேசினேன், சங்கத்துடைய வாழ்த்துன்னு நல்லா அழகாக சொன்னாங்க. அது பொன்னையா சார் அருமையான ஸ்பீச். அவர் என்ன சொன்னார் எல்லாருக்கும் தெரியுமா? உங்கள் குழந்தைகளையும் பிறருக்கு உதவி செய்ய பழக்கி கொடுங்கன்னு சொன்னார். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம சங்கத்தில் ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ உங்கள் குழந்தைகள்டையும் வாங்கி கொடுங்க. அக்கா சிரிக்குது இல்லை, அதில் வந்து அடுத்து அப்துல் ரஹ்மான் என்னுடைய பேரை அவங்க அம்மா வந்துருந்துச்சிங்க. அது சொல்லிச்சு, சிதவா பயங்கரமாக பேசுகிறேன் அவன் அப்படின்னுச்சு. என்ன நான் ஒரு தடவை கூட அவனை நான் கேட்டது கிடையாது அப்படின்னு. நீங்கள் ஒரு தடவை கூப்பிட்டு பாருங்கள் எப்படி பேசுவான்னு தெரியும். உண்மையிலே சின்ன பையன் அருமையாக வந்து அவனுடைய உரையை வந்து அழகாக நானே ஆச்சரியப்பட்டேன். உண்மையிலே ரொம்ப அழகாக பேசினாங்க. அவனுடைய கருத்துக்கள் மும்மதத்தையும் இணைத்து கல்வி பணியிலே அதை கொண்டு போனான். பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க சொல்லி அந்த கல்வி பணியும் கொண்டு போனான். ஆமாம், ஏன்னா எங்கள் வீட்டில் அவன் ஒருத்தன் வரானா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட வீட்டில் போய் பார்த்தோம்னா வெறும் மெட்டலாக தான் இருக்குது. அவ்வளோ இல்லை, எந்தெந்த ரேக்கு இருக்கோ அந்த ரேக்கு கூட அணைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோ மெட்டல். அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு அருமையாக அந்த பிள்ளையும் பேசும். நமக்கு சங்கத்திலே அந்த மாதிரி உதவி தலைவருமாக அருமையாக பேசும். அந்த பிள்ளையை நான் கூப்பிட்டு கூட்டிகிட்டு வாங்க நானும் சொல்லியிருக்கேன். இவர் நாடன்மை நேராக கேட்குறேன், இவர் இன்னும் இவர்கிட்ட சொல்லக்கூடாது. அருமையாக பேசும் அந்த பொண்ணு. அந்தன் முத்தனமாக வந்து உச்சரிப்புகள் வந்து அருமையாக இருக்கும். அதே மாதிரி அந்தன் முத்தனுடைய ஒய்ஃபு அவங்களுடைய ஸ்பீச்சும் நான் அவங்களுடைய ஸ்பீச் எங்கே கேட்டேன்னா நம்ம அந்த முகாமில் தான் கேட்டேன். முகாமுக்கு வந்தப்போ அருமையாக பேசுவாங்க. டீச்சர் அவங்க அருமையாக பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. இல்லை இந்த பேச்சாளர் இருக்காங்க தான் இவங்களே நான் துணுநோய் போயிருந்தோம்ல அப்போ பேச விட்டு ஆம்லேட்டாக அருமையாக பேசுனாங்க. அவங்களுமே இனிமேல் இவங்க ஃபுல்லாகவே இனிமேல் பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். இனிமேல் வெளியாருமே நம்ம கூப்பிட வேணாம். சிறப்பு அழைப்பாளர் நம்ம சங்கத்தில் இருந்தவங்களும் சிறப்பு அழைப்பாளர் உட்கார வச்சுருவாங்க எல்லாத்தையும். அடுத்து சிறப்பு அழைப்பை கௌரவப்படுத்துகிற சங்க உறுப்பினர்கள் மேலே கிறிஸ்துமஸ் கேக்கு வெட்டுறதுக்கு ஜெயக்குடியும் சபிதாவும் நல்லா சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. கேக்கு நல்லா வெட்டி கொடுத்தாங்க. அடுத்து பயனாளி கேக் கொடுக்கப்பது அல்போன்ஸு, ஜோசப் சகாயராஜா, இஞ்ஞாசி முத்து, சூசை மாணிக்கம், லூர்து மேரி, மரியா அடைக்கலம், சகாய மேரி. கேக்கு தான் கொடுக்க சொன்னேன். நான் கிறிஸ்துமஸுக்கு அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட நான் சாக்லேட்டை கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லலாம்னுட்டு சாக்லேட்டு ஒரு 3 பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். அதையும் தூக்கி கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும். அதுதான் இப்போ சண்டை போட்டேன். இல்லை என் பிள்ளைங்க கிறிஸ்மஸ் கேக்கு இப்போ கிறிஸ்மஸ் கேஸ் கொடுக்குறக்க தாத்தா வேஷம் போட்டு வந்துச்சுங்க, சாக்லேட் எடுத்து சோறு ஆட்டிங்க அப்படின்ட்டுச்சு. இல்லை கேக்கு தான் கொடுக்க சொன்னோம். இந்த போனோட்டம் இதே மாதிரி தான் ஆச்சு. போனோட்டமும் கேக் அந்த பீஸ் கேக்கை கொடுக்க சொன்னதுக்கு பாக்கெட்டை தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் போய் தடுத்து அதை நிப்பாட்டுங்க, பீஸ் கேக்கை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அது இந்த கூட்டம் வந்து ஒரு கூட்டம் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு வராதவங்க தயவு செய்து
ஈடுபடாதீங்க. இல்லாட்டி அடுத்தவங்கள்ட்ட கேட்டு அதை செய்யுங்க. இன்னைக்கு அடுத்து இந்த கிறிஸ்மஸ் பாடலுக்கு அருமையாக பாடினாங்க. உண்மையாக இந்த நான் ஒரு நாள் ட்ரைனிங்கு கிறிஸ்டோபர், லாவணியா, அமளியக்கா ஒரு 5 பேர் வந்துருந்தாங்க. அருமையாக பாடினாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மேடையில் எல்லாம் ஏறிட்டீங்க. வராதவங்க ட்ரைனிங் வராதவங்க எல்லாமே ஏறி அதை சொதப்பிட்டீங்க. ஸ்பீக்கர் கட் ஆனாலும் இங்கே இருக்கவங்க மட்டும் வந்திருந்தால் அவங்க பாட்டு பாடிட்டு இருந்திருப்பாங்க. மற்றாலே வந்து அந்த அடி தெரியாமல் அதை வந்து அந்த இது. அதனால் எந்த ஒரு இதுக்குமே கூட்டத்துக்கு வந்திருக்கணும், ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்கணும். வந்திருந்தால் அதை செய்யுங்க. இல்லைன்னா அடுத்தவங்கிட்ட கேட்டு இது நம்மளால் செய்ய முடியுமா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா சில குழப்பங்கள் ஆகிருந்தாங்க. அந்த குழப்பங்கள் வராத அளவுக்கு பார்த்துங்க. அதுமாதிரி டோக்கன் பாப்பிரிசை பாடல் சூப்பராக வந்துச்சு. பாப்பிரிய பாடல் வந்து சாமியாரே அரண்டாரு. என்னடா நம்ம ஃபங்க்ஷனில் கூட இப்படி பாட மாட்டோம், இப்படி பாடுறாரு அப்படின்னு அருமையாக பண்ணாங்க. பாப்பிரிசை பாடல் வந்து அருமையாக நம்ம சகோதரிகள் வந்து அருமையாக பாடினாங்க. அதேமாதிரி டோக்கன், சாப்பாடு டோக்கன் அருமையாக ஜேம்சனை உட்காந்து எல்லாத்தையும் டோக்கன் வாங்கி அருமையாக அதை வலியுறுத்தி கொண்டு போனாங்க. பிரிப்பேர் சார் அண்ணன்னா அடுத்த அன்பின் கைவிழா உண்மையிலே தொய்வு கொடுக்காம. ஆனால் நான் இந்த சிக்கன் வைக்கிறதுக்கு அக்காவை தான் ராணியக்காவை தான் நான் முதல் திங்க் பண்ணேன். அதுதான் கரெக்டாக பண்ணும் அப்படின்ட்டு மிச்சப்பட வச்சுட்டாங்க. சிக்கன் வந்து மிச்சப்பட வச்சுட்டாங்க. பிரியாணி யார் வச்சா? பிரியாணி தான் நல்லா போச்சு. பிரியாணி தான் நீங்கள் அள்ளி வச்சுட்டீங்க. பிரியாணி நல்லா இருந்துச்சுட்டு பிரியாணி உண்மையில பிரியாணி அருமையாக செஞ்சுருந்தாப்புல அவங்களே. மொத்தத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்புல இந்த ஃபங்க்ஷன் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஏன்னா ஒருத்தருக்கு இந்த இந்த பிறந்தநாள் பரிசு ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் திருமண பரிசு வாங்கியிருப்பாங்க, சிலருக்கு கிடைச்சிருக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி என் சகோதரிகள் எல்லாத்துக்குமே பரிசு கொடுக்கணும்ட்டு நானே ஒரு பரிசை வாங்கி வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே பரிசு கொடுக்கணும், எல்லாருக்குமே அந்த புத்தாண்டை நான் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி நானே வாங்கி வச்சுருக்கேன். நான் எல்லாத்துக்குமே பரிசு கொடுக்குறேன். சரி, தேங்க்ஸ். கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. எல்லாருக்கும் அது நினைவுகள் வந்துச்சு. சந்தோஷம். இப்போ உங்கள் தரப்பில் இருந்து நிறை குறைகளை சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த விழாவில் அதை திருத்திக்கிட முடியும். அதனால் தயவுசெய்து பாராட்டுறவங்க பாராட்டுங்க. இல்லை இதை சரியாக இப்படி திருத்திக்கலாம்னு நினைக்கிறவங்க சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள். எல்லாமே நல்லா இருந்துச்சா? தலைவர் மாதிரியே பேசுறீங்க. குறைகள் மட்டும் சொல்லுங்க. மாலை வணக்கம். தயவுசெய்து குறைய மட்டும் நம்ம நிறைய தான் பேசணும். குறை எதுவுமே கிடையாது. ஏன்னா தலைவருடைய அன்புல உண்மையிலே நாங்கள் நினைச்சு பார்க்கவே இல்லை. இவ்வளவு ஒரு பெரிய அதிசயம் தான் இப்போ நடந்ததே நம்மளுக்கு. ஏன்னா இவ்வளவும் செஞ்சு எல்லாருக்கும் நிறைய கொடுத்து நம்மளை நிறைவுபடுத்தி கடைசியில் பாதல் கொடுத்தாங்க நம்ம கோயில் சர்ச்சுக்கு அந்த 1 லட்சம் நம்மளை மகிழ வச்சது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம கோயிலுக்குள்ள நுழைஞ்ச அப்பா சங்கம் நலச்சங்கம் 1 லட்சம் கொடுத்துருச்சாண்டா. ஏன்னா பேச்சுக்கள், ஏன்னா அது வந்து மகிழ்ச்சி, நம்மளுக்கு மகிழ்ச்சி. நம்ம சங்கம் வந்து இவ்வளவு ஒற்றுமையா இவ்வளவு இதா இருக்கோண்டா நம்மளுடைய நடவடிக்கையை பார்த்து தான் மற்றவங்க மற்ற சங்கத்தார மற்றவங்களும் நம்மளை பார்த்து இன்னும் நிறையா கற்றுக்கொள்ளணுங்கிறதுல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தலைவர் இதுக்கெல்லாம் அடித்தளம் போடுறதுக்கு யார் உதவியா? நம்மளுடைய தேவதாய். அவர் எப்போதான் ஒரு மாதா பக்தர். ஆண்டவர் நீங்க சொன்னாருடைய அவர் எப்போ கூறினாலும் எனக்கு மாதா துணை இருக்காங்க, மாதா எப்பவுமே என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். முதல்ல என்னை கூப்பிட்டு கேட்டாரு, என்னக்கா இப்படி செய்யலாமான்னு கேட்டார். நீங்கள் செய்வீங்களே, எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையில அற்புதமாக செஞ்சார். அவருக்கு எல்லாரும் கரம் கூப்பி நன்றி சொல்லுவாங்க. அக்காவுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் 4:30 வரணும்னு பேசியிருந்தோம். அது திருப்பி சொல்கிறேன். கோலம் போடுறவங்க 5:15 தான் வந்து கோலம் போடுறாங்க. ஆனால் நமக்கு அந்த மண்டபத்தை கொடுத்தது லேட் ஆயிடுச்சு.
இருந்தாலும் இந்த நேரம் தவறாமையே கடைப்பிடிக்கிறது நல்லது. எல்லாரும் போகும்போது லேட்டாக தான் வர்றீங்க, தயவுசெய்து அதை மாற்றிக்கோங்க. 4:30னா 4:30க்கு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்களா, அது மட்டும்தான் எனக்கு குறையா தெரியுது. அது மாதிரி விழா ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் யாருமே வெளியே போகலாம், உள்ளே வரலாம். இது எந்த விழாவிலையுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினு, நல்லா ஒத்துழைப்பு எல்லாம் கொடுத்தீங்க. நன்றி. உண்மையாக ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே. வெவ்வேறு இடத்துல வந்து நீங்கள் ஆண்களை கூப்பிட்டுருக்கீங்க, நீங்கள் எப்படி எல்லாம் ஒரே மாதிரி பேசுகிறீங்க, ஒருத்தரை பற்றி புரிஞ்சு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னாங்க. இதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, வேலமுத்தனர் போய் மெர்சிக்கிட்ட உட்காந்து, ஸ்கூலில் போய் உட்காந்து அவர் 1 மணி நேரமாக அதை பேட்டி எடுத்தார். அது என்ன செய்யுது, என்னென்ன படிச்சிருக்கு, எந்தெந்த இடத்துல போஸ்டிங்கில் இருந்தது, அப்படி எல்லாமே நாங்கள் உள்வாங்கணும். அடுத்து பொன்னையா சார்ட்டே நான் ஃபோன் பண்ணி, சார் உங்களுடைய ஹிஸ்ட்ரியை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஹிஸ்ட்ரியை வாங்க. அடுத்து சகாயராஜ்கிட்ட பேசி அவருடைய ஹிஸ்ட்ரியை வாங்க. அடுத்த தம்பிகிட்ட ரகுமான்டையும் ஹிஸ்ட்ரியை வாங்க. இந்த ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணேன். அந்த சிறப்பு அழைப்பாளர்கள் ஃபுல்லாக ஷேர் பண்ணேன். இவங்க இப்படி நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறப்ப அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்களா அப்படின்ட்டு ஃபாதரை பற்றி அண்ணனே எழுதிட்டாரு அவர். இது மாதிரி ஒருங்கிணைச்சனால எல்லாருமே அன்பை பற்றி, நான் மெயினாக சொன்னது அன்பை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே கரெக்டாக, எல்லாருமே ஆச்சரியம், எப்படி எப்படி நடந்துச்சு, எப்படி பேசுகிறீங்க அப்படின்னாங்க. உண்மையிலே எல்லாருமே நல்லா ஒரு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தில் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாமே சொல்லுவாங்க, இந்து மக்கள் தான், எங்களுக்கு உள்ளவங்க இந்து மக்கள் தான் சொல்கிறாங்க. அண்ணே எங்களுக்கு எந்திரிச்சு வரவே மனசு இல்லைண்ணே, குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதை கரெக்டாக சொல்கிறீங்க. எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குது, தெருவில் என்ன நடக்குது, அதுக்குள்ளே உண்மையிலே மன்னிப்பு, பகிர்வு எதுவுமே இல்லைண்ணே. நான் பார்க்க முடியலண்ணே. இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க. ஒரு வீட்டில் சாப்பாடு இல்லையா, நம்ம வீட்டில் சமைக்க போட்டு கொடுத்தாங்க. இப்போ அது மாதிரிலாம் இல்லைண்ணே. அது என் வீட்டில் என்ன நடக்குதோ அது மாதிரி நடந்துட்டு போகுது. இப்போ அது மாதிரி இப்போ அந்த எண்ணங்களே கிடையாதுண்ணே. நீங்கள் வந்து எங்களுக்கு விதைச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு மாதிரி சொல்லிட்டாங்க. அன்பையும் பகிர்வையும் விதைச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு 10-20 பேர் சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய ப்ளஸ் பாயிண்ட். தலைவர் பேச திருவிழா 3 ராஜாக்கள். இந்த 3 ராஜாக்களை வழி நடத்துனது யாருங்க? நட்சத்திரம். உண்மையிலே அது மாதிரி நம்ம சங்கத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான நட்சத்திரம் நம்ம தலைவர். உண்மையிலேங்க அவனை இல்லாம, அதாவது அவன் செஞ்ச வேலையை வந்து எங்களெல்லாம் செய்ய முடியுமானா யாராலையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு முதல்ல கேட்கணும்லங்க. நம்ம ஜெய்சீலன் சார் இருக்காரு, அவரை பார்த்தோன்னே சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் சார், கட்டாயம் நீங்கள் அதில் பங்கெடுக்கணும், அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும். கேட்குறதே பெரிய விஷயங்க. யாரை பார்த்தாலும் கேட்குறேன், எனக்கே இதாக இருந்துச்சு, பரவாயில்லையே நம்மளால இவ்வளோ தூரம் இதாக இருக்காப்புல. யாரை பார்த்தாலும் யாரையுமே விடுறதில்லை. யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி பிரதர் நீங்கள் கட்டாயம் செய்யணும், நீங்கள் செய்யணும். இப்போ நல்லா நினச்சி பாருங்கள், செல்வகுமரன் சார் 3000 கொடுத்தாரு, சிலர் 5000 கொடுத்தாங்க, சிலர் 2000 கொடுத்தாங்க, சிலர் 1000 கொடுத்தாங்க, சிலர் 500 தான் கொடுத்தாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 500 கொடுத்தது தப்பு இல்லை, நான் யாரையும் குறைவாக சொல்லலை. இந்த 500 கொடுத்தவங்க நாங்கள் இப்படி ஒரு ஏழைக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினா கூட அவங்க ஒரு 500 கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய காசு சரியாக போய் சேருமான்றதான் டவுட்டில் இருக்காங்க. எல்லாம் சொந்தக்காரங்க வந்து எல்லாத்தையும் பிடிச்சு செஞ்சுட்டாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 25,000 கொடுக்கலான்னு தான் முதல்ல நினச்சிருந்தேன். அப்புறம் சொன்னேன் 25ல் 50 கொடுத்துருவோம்னாப்ப. அண்ணே சொன்னாப்புல 50 எப்படியா கொடுக்க முடியும், அந்த நிமித்தனே 50 கொடுக்கணும்னா வரணும் இல்லையா, அவ்வளோ செலவெல்லாம் இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் கொடுத்தாரு. அது எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலையில் வந்த உடனே அடுத்து யாரை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் அந்த சட்டை வாங்கி கொடுக்குற காசுக்கு அந்த காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சும்மா தான் வரலங்க. 1 லட்ச ரூபா கொடுக்குற சாதாரண விஷயமா? நம்ம கொடுத்த 500 ரூபாய் வச்சு நம்ம 75 மெம்பர்ஸ் இருக்கேன், இன்னைக்கு இந்த ஒரு 70 பேர் வந்திருக்கிறோம். அந்த 500 ரூபாய் வச்சு நம்ம இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனும் பண்ணி 1 லட்ச ரூபா ஃபாதர் கையில் கொடுக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு எல்லாம் வந்து மூல காரணம் வந்து நம்ம தலைவர் தான். உண்மையிலே தலைவர் நம்ம மனசார பாராட்டணும். அதே மாதிரி இதில் செஞ்ச ஒவ்வொரு இதுக்கு மெயினான தூண்டுகள் வந்து ஆரிக்சாமி என்னென்ன சின்ன வீட்டில் சத்தம் போட்டு தான் செய்வாங்க. என்ன பண்ணுறது, ஏங்க உங்களுக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் ஜங்கன்னு ஓடிட்டே இருக்கீங்க. சிங்கராயர் அண்ணே கடைச்சனதுலேருந்து வராப்புல ஒவ்வொருத்தருடைய ஈடுபாட்டினால வந்துருக்கிறாங்க. உண்மையிலே ஒவ்வொருத்தர் செஞ்ச பணியை சிறப்பு.
அதே சமயத்தில் இதில் நீங்கள் ஒரு பணி வந்து நமக்கு வெளியே தெரியாமலே ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரோக்கியதாஸ் நண்பர் அவர் ஒன்று, சவரி ராஜன் நம்ம நண்பர் இருக்கார் இல்லையா, ஆரோக்கியதாஸ் எங்கே சவாரி போனாலும் சரி, ஒரு இறப்பு அப்படின்னா எங்கள் வண்டியை எப்படியா கொண்டு வந்து கரெக்டாக நிப்பாட்டிடுவார். அது பெரிய காரியங்க. ஒரு தடவை அவன் இல்லை, ஒரு வண்டியை பிடிச்சேன், ஒரு வாடகை வண்டி, ஒரு ஆட்டோ பிடிச்சேன், ஆட்டோக்காரன் நான் வரமாட்டேன் எதுக்குங்கன்னு கேட்டாப்புல, இந்த மாதிரி போகணுங்க அப்படி, எதுக்கு இறப்புக்கா, நான் வரலங்கன்ட்டாப்புல. அவங்க ஒவ்வொருத்தரையும் வண்டியை கொண்டு வந்து நம்ம அதில் பாட்டு போட்டு நம்ம சகோதரிகள் உட்காந்து ஜோமாவில் சொல்லிக்கிட்டு நம்ம சங்கத்தில் செய்யக்கூடிய பணிகள்லேயே ஒரு பெரிய அருமையான பணி இந்த பணி. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி சகோதரர் வந்து அது எந்த வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து நமக்காக வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி, அதே மாதிரி நம்ம ஜாமானை கொண்டு போகிறதுக்கு, நீங்கள் வாடகை வண்டி பிடிச்சாலும் கூட இந்த மாதிரி யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. எல்லா ஜாமானையும் அள்ளி கொண்டு போய் இறக்கி செஞ்சு முடிச்சு பொண்ணோட போகிறது போது எங்கேயும் ஆரோக்கியதாசை காண அப்படின்னா அவர் வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு எங்கேதான் நின்றுட்டு இருப்பார். கடைசியில் அவர் அன்றைக்கி கூப்பிட்டா அவர் இல்லை. அந்த மாதிரி உண்மையிலே ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முத்துக்கள். அதனால் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இன்னும் வரக்கூடிய காலம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல, இன்னும் அடுத்த முறை நமக்கு இந்த மாதிரி ஒரு தேவை அப்படிங்கும் போது தயவு செய்து எப்படி தலைவர் மற்றவங்களை பார்த்து கேட்டாரோ அது மாதிரி நம்மளும் கேட்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர்த்த, இப்போ உங்கள் பிள்ளைங்களே இருப்பாங்க, உங்கள் பிள்ளைங்களா பேர பிள்ளைகளா சொந்த பந்தமாக நாங்கள் செய்கிறப்பா, நீ ஒரு 500 ரூபா கொடுப்பா அப்படின்னா தாராளமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கொடுத்தால் ஒழிய இதை நம்மளால் நிறைவு செய்ய முடியாது. உண்மையிலே இந்த நம்ம நீங்கள் என்ன நினச்சாலும் சரிதான், ஒரு சேலை ஒரு துண்டு போதும், மேலே ஒரு சேலை ஒரு போர்வை போதும், நல்ல சேலையும் கொடுக்கணும், பாவாடையும் கொடுக்கணும், போர்வையும் கொடுக்கணும். ஒரு சேலை மட்டும் கொடுத்தாலே 200 ரூபா வந்துடுது. அதில் ஒரு போர்வை. அப்போ எல்லாத்தையும் அண்ணனை பார்த்த உடனே, சாலமன் சாரை பார்த்த உடனே, சார் நீங்கள் வாங்கி கொடுங்க, நீங்கள் அதான் அப்படி வாங்கி அந்த போர்வை எல்லாத்தையும் ஒரு நிறைவாக ஒரு பை நிறையாக கொடுத்தாப்புல. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம தொழுநோயாளிகளுக்கு போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு கட்டப்பை, ஒரு வாட்டர் பாட்டிலு, அவங்க இது டிஃபன் வச்சுக்கிறதுக்கு ஒன்று, அதாவது ஒவ்வொன்றையும் பார்த்து உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ஆண்டவர் அவர் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. இது நம்ம சங்கத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் அவருக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்து இந்த சங்கத்தை வந்து இன்னும் மென்மேல் அவர் வந்து சிறப்பாக நடத்திட்டு போகணும்னு சொல்லி அவரை வாழ்த்துறேன். உங்கள் எல்லாரும் சார்பாக இந்த பொன்னாடையை அவருக்கு அணிவிக்கிறேன். இந்த 2026 உங்களெல்லாம் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றேன். நீடில் வாழவும் வாழ்த்துகின்றேன். இப்போ நான் சொல்ல வந்தது, இப்போ தலைவர் வந்து நம்மளை பற்றி தான் மிக புகழ்ந்து அருமையாக பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை ஒரு இடம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயற்குழு இருக்காங்க இல்லையா, நிர்வாகக்குழு, செயற்குழு, இவங்க ஒவ்வொரு நாளும் மீட்டிங் போட்டு என்ன செய்யலாம், எப்படி இந்த நிகழ்ச்சி நடத்தலாம், எப்படி இந்த சங்கத்தை கொண்டு போகலான்னு ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறாங்க பாருங்க. அதுதான் அடிப்படையே. அந்த அடிப்படையில் தான் இந்த சங்கத்தை நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. அதனால் அவர்களுக்கு, அந்த நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நாம் எல்லோரும் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கும் முகத்தால் இங்கே வந்து மிக்க நன்றி. கிஃப்ட்டை முதல்ல தலைவர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டை எல்லாரும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காலண்டர் வாங்கும்போது உங்கள் பேரை சொல்லி அதை டிக் பண்ணி வாங்க. என்னை யாரையும் விட்டுறக்கூடாதுன்றக்காக சொல்லுவோம். தேங்க்யூ. பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார். பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார். போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நல்ல பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார். போற்றுவோம். இயேசு
உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும், நீதியில் அன்பையும், சமத்துவத்தில் வாழ்வையும், வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மனித மாண்பு எல்லோருக்கும் மலரும் நல்ல நாள் வரைக்கும் சமுதாயம் விழிப்போடு வாழ வேண்டுமே, வாழ வேண்டுமே. மனித மாண்பு எல்லோருக்கும் மலரும் நல்ல நாள் வரைக்கும் சமுதாயம் விழிப்போடு வாழ வேண்டுமே, வாழ வேண்டுமே. உழைப்பிலே உயர்வையும் பகிர்வினில் உறவையும், மனிதத்தில் புனிதமும் புனிதத்தில் மனிதமும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.